ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் அம்மா. பிள்ளை செல்வத்துக்காக ஏங்கும் ஒரு தாயோட ஏக்கத்தோடு தொடங்கி மலை கிராமம், அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே புதிதாக வரும் ஒரு நபர் அப்படின்ற கோணத்தில் சொல்லப்படும் இந்த கதையில் ஒரு வாடகை தாயோட உள்மன போராட்டங்களையும் ஒரு குழந்தையின் பின்னணியில் 3 பெண்களின் மனநிலையை பிரதிபலிக்குது. காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் திலீஷ் பொத்தன், தேவதர்ஷினி, டிஜி ரவி, ஜாஃபர் இடுக்கி, மீரா வாசுதேவ், ஸ்ருதி ஜெயன், முத்துமணி, நவாஸ் வள்ளிக்கண்ணு, ஷரத் தாஸ், நீரஜா ராஜேந்திரன், அஜிஷா பிரபாகரன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கோபி சுந்தர் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அனிஷ்லால் RS சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு தாமஸ் செபாஸ்டியன். கேரளா ஒரு மலைப்பகுதி. யாருமே இல்லாத இந்த பகுதியில் ஊமையான பேத்தியோடு தனியாக வசிச்சுட்டு வராங்க அம்மினி அம்மான்ற தேவதர்ஷினி. தனியாக வசிச்சுட்டு வர இவங்க யார்கிட்டையும் நெருங்கி பழகாமல், அதே சமயம் தன் பேத்தியை யார்கிட்டையும் கொடுக்காம வாழ்ந்துட்டு வராங்க. திலீப் பொத்தன் அந்த பகுதியில் ரோடு போடும் கான்ட்ராக்டராக வர்றாரு. இப்படி வர இவருக்கு அந்த ஊரில் இருக்கிற வார்டு மெம்பர் வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சு கொடுக்குறாரு. திலீப் பொத்தன் இவர் மக்களோடு மக்களாக சகஜமாக எல்லார்கிட்டையும் பழகிறாரு. டீ கடை. வழக்கமாக எல்லாரும் டீ சாப்பிடக்கூடிய இந்த கடையில் கண்ணு தெரியாத, காது மட்டும் லேசாக கேட்கிற முதியவர் ஆசான் அப்படின்ற பெயரில் ஊர் மக்களால் அழைக்கப்படும் இவர் டீ கடையில் ரேடியோ பெட்டியோடு பாட்டு கேட்க உட்கார்ந்துருக்காரு. இப்படி இருக்கிற இவர் திலீப் பொத்தனோட நடவடிக்கைகள் அனைத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராரு. திலீப் பொத்தனோட நடவடிக்கைகள் அனைத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்ற ஆசான்ற முதியவர். ஒரு கட்டத்தில் திலீப் பொத்தன் உண்மையான ரோடு கான்ட்ராக்டர் இல்லை அப்படின்றது தெரிய வருது. இந்த நிலையில் ஆசான் திலீப் பொத்தனை தாக்க தொடங்குறாரு. அவர் யார் அப்படின்ற விவரம் தெரிய வருது. அதில் திலீப் பொத்தன் தேவதர்ஷினியை தேடி வந்ததாக சொல்கிறாரு. அப்படின்னா தேவதர்ஷினி யாரு? அவங்க கிட்ட இருக்கும் ஊமை குழந்தை யாருடையது? இவர் எதுக்காக அந்த மலைப்பகுதிக்கு வந்தார்? இவருக்கும் தேவதர்ஷினிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதிகள் குழந்தை ஊனமாக பிறந்தா அந்த குழந்தைய வாங்க மறுக்கும் உண்மையான தாய் தந்தையர்கள், வறுமையில் இருக்கும் வாடகை தாய், குழந்தையை வளர்க்க முடியாத சூழல், வாடகை தாயின் தாய்மை உணர்வான வேதனை, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு மலை கிராமம், அங்கே இருக்கிற மாறுபட்ட மனிதர்கள், அங்கே புதிதாக வரும் ஒரு நபர், இந்த 3ஐயும் பிரதானமாக வச்சு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் தாமஸ் செபாஸ்டியன். அம்மினி அம்மாவாக தேவதர்ஷினி மாறுபட்ட கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதிகமான வசனங்களை பேசாமல் பயம், குழந்தை மேல் பாசம், பணிவு, இப்படி எல்லா உணர்வுகளையும் தன்னுடைய மௌனத்தின் மூலம் நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தாயின்றி தவிக்கிற குழந்தைக்கு தாயாக மாறுவது, குழந்தையை யாராவது தன்னிடமிருந்து பறித்து கொள்வார்களோ அப்படின்னு பயந்து பதறுவது, தங்குவதற்கு இடமின்றி தவிப்பது, இப்படி சிலர். ஸ்டீஃபனாக திலீப் பொத்தன் இன்ஜினியராக அறிமுகமாகி போக போக போலீஸாக உருவெடுக்கிறாரு. இவருடைய பாந்தமான பார்வை ஒரு பொறியாளராகவும், மிடுக்கான பார்வை போலீஸ் வேடத்துக்கு கச்சிதமாகவும் இருக்கு. இப்படி 2 பரிமாணங்களில் தன்னுடைய நடிப்பை கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஊருக்குள் நுழைந்ததிலிருந்து நடந்து கொள்ளும் விதம், அவர் எதையோ தேடி வந்திருக்கிறாரு, யாரையோ தேடி வந்திருக்கிறாரு அப்படின்ற உடல் மொழி,
வில்லத்தனத்தோடு எதையோ செய்ய போகிறார்ன்றத எதிர்பார்க்க வைப்பது இப்படி சிலர். ஜாஃபர் இடுக்கி வார்டு மெம்பர் கம் லோக்கல் அரசியல்வாதியாகவும் குழந்தையை வளர்க்க போகும் தாய் அஞ்சுவாக மீரா வாசுதேவன். சுமார் 14 வருடங்கள் கழித்து தான் தாய்மை அடைந்திருக்கிற உணர்வை வெளிப்படுத்தும் விதம், மகிழ்ச்சியில அவங்க காட்டுற உணர்வுகள் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. குழந்தை குயிலியாக பேபி நிஹாரா, பதிலி தாயாக ஸ்ருதி ஜெயன், கண் தெரியாத முதியவராக ஜெயராஜன் கோழிக்கோடு. பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அந்த ஊரின் மிக உயரமான இடத்திலிருந்து அத்தனையும் பார்த்து கொண்டு காது லேசாக கேட்கிற கேரக்டரில் டிஜி ரவி மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால் படம் பார்க்குறவங்களை கவனிக்க வைக்கிறாங்க. மலை கிராமத்தின் ஆபத்தையும் அவங்களோட வாழ்க்கையையும் இயல்பாக காட்சிப்படுத்தி படம் பார்க்கும் பார்வையாளர்களை அந்த கிராமத்தை நோக்கி பயணமாகும் உணர்வை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அனிஷ்லால் ஆர்எஸ் தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியில். மலை கிராம மக்களோட வாழ்வியலை சொல்லும் பாடலும் பின்னணி இசையும் படத்தில் வரும் கதாபாத்திரங்களை பார்க்கும் பார்வையாளர்களை திசை திருப்பாம பார்க்க வைக்குது இசையமைப்பாளர் கோபி சுந்தரின் பின்னணி இசை மற்றும் பாபுராஜ் களம்பூர், சத்யவேழன் இவங்களோட லிரிக்ஸ் இந்த படத்தில். எடிட்டர் பிஜித் பாலா, ஆர்ட் டைரக்டர் பிரசாந்த் மாதவ், ஸ்டாண்ட் டைரக்டர் மாஃபியா சசி, ரைட்டர் கவி பிரசாத் கோபிநாத் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அம்மா பிள்ளை பாச பிணைப்பை மையப்படுத்திய திரைப்படம். ஆனால் இதில் வாடகை தாய் சந்திக்கிற பிரச்சனைகளை எடுத்து காட்டியிருக்கிறதால இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தனித்துவமாக தெரியுது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.